எங்களுக்கே தண்ணி கட்டுற நீ ஏறா ஏத்துறா அவன எனக்கு செத்தானுங்க. பூஜா இப்படியே அடி வாங்கி செத்துறாத. ஒழுங்கா எடுத்த சரக்கு கொடுத்துரு. கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு இப்படியே ஓடிரு. இல்ல அண்ணா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுண்ணா. தங்கத்தை நாங்கள் தான் எடுத்தோம். ஆனால் எங்ககிட்டயும் தங்கத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுண்ணா. அண்ணா, இவன் என்ன கேட்டாலும் சொன்னதே தான் சொல்கிறான். சார், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சார். அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைண்ணா. அவங்க ஆளுங்களை என் கூட அனுப்பிச்சி விடுங்க. 24 மணி நேரத்தில் தங்கம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்றேன். சக்கர, என்னடா அதை சொன்னான் சார்? எவ்வளோ அடித்தாலும் சொன்னதே தான் சொல்கிறான். சரக்கு எங்கே இருக்குன்னு சொல்லவே மாட்டான். அந்த கன்னை வச்சுன்னு சும்மா பேசினேன் அப்புறம் சொல்லுவான். இப்போ சொல்லுவான் பாரு. சத்தியமாக எங்களுக்கு தெரியாது சார். சத்தியமாக எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். இந்த கன்னுக்கு வந்து உன் சத்தியம் நேர்மையெல்லாம் தெரியாது. உண்மையை சொன்ன ஒன்று சுடாது. இல்லைனா சொல்லு, பொருள் எங்கே வச்சிருக்க சொல்றா. சார், சத்தியமாக எங்களுக்கு தெரியாது சார். எங்களை விட்டுருங்க சார். என்னடா நீ சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லுகிற? உன் ஃப்ரெண்டு தானே, இவனை போட்டா சொல்லுவியா நீ? அவனுக்கு ஒன்றும் தெரியாது சார். பாவம் சார், அவன். எங்களை விட்டுருங்க சார், நாங்கள் போய் அவனை போடவா? அவனை போடவா? ஏய், நீ சொன்னது உண்மைதான்டா. கன்னுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது. அது அவனு சுடல. டேய், இவனை ஏன்டா சுட்ட? உனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும் ஏன் அவனை சுட்டன். டேய், என்னடா வளர்ற? நான் வளர்றேனா? இப்ப நம்ம நண்பர் சேதுராமன் எப்படி உண்மையை உளர போறான் பார். சொல்றா. நான் சேதே, நீயே உண்மையை சொல்றியா இல்ல நானே சொல்லட்டுமா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சேன். நானே சொல்லிடுறேன். எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். ஆமாண்டா, தங்கத்தை அடிக்க பிளான் போட்டது நான் தான்டா. சக்கரை, உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். ஆனா நீ என்ன நாயை விட எவ்வளவா மதிச்ச.
உன்னை யாரும் தொட முடியாதுன்னு தானே இல்லாத ஆட்டம்லாம் போட்டேன். உனக்கு ஆட்டம் காட்டுறதுக்கு தான் இத்தனை வருஷம் பிளான் பண்ணி உன் தங்கத்துல கை வச்ச. பரதேசி நாய, என் கூட இருந்து எனக்கு துரோகம் பட்டல. சொல்றா, அந்த நாய் உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னா சொல்லு. ஏய் விட்றா, அவன் வெறும் யூஸ் அண்ட் த்ரோ தான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அது மட்டும் இல்ல, நம்ம நண்பன் சேது பிசினஸ் மீட்டிங் அடிக்கடி ஃபாரின் வர போயிட்டு வர. என்னத்துக்கு தெரியுமா? நான் சேது சொல்லட்டுமா? ஏய் ஒழுங்கா சொல்றா. ஏய், அவனுக்கு பிசினஸ் மீட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க அவன் பொண்ணு இருக்கிறா, அடிக்கடி போய் பார்த்துட்டு வரான். டேய், நீ ஒருத்தி ஒரு லவ் பண்ணிருக்கிறிய, அவ பேர் என்ன? பூஜா. பூஜாவா? அவ பேரு பூஜா இல்லடா, ஸ்வேதா. ஸ்வேதா சேதுராமன், நம்ம சேதுவோட ஒரே பொண்ணு. உங்களை ஏமாத்தி தங்கத்தை எடுத்துன்னு போனது வேற யாரும் இல்ல, நம்ம சேதுவோட பொண்ணு தான். இந்த பில்லை நீயே பே பண்ணு. ஆனா இப்போ அவனை பழிவாங்க நீ என் கூட இருப்பியா? பாஸ்வேர்ட் செக் பண்றேன், செக்யூர்டா இருக்கணும்ல. வா பூஜா. முட்டா பசங்க. ஒரு பொண்ணு அழகா இருந்தா போதுமே, உடனே பின்னாடியே ஆடு மாதிரி போயிட வேண்டியது. ஏய், கூட இருந்த எனக்கே தெரியாது, உனக்கு பேரா தெரியும்? அவ போட்டோ வச்சு எல்லா இடத்துலயும் விசாரிச்சேன் சக்கர. அவ தங்கியிருந்த இடத்துக்கும் போனேன், நான் அவங்க இல்ல. ரூமையும் நல்லா செக் பண்ணேன். அப்போ ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கவர் இருந்துச்சு. ஒருவேளை அவ வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆக டிக்கெட் போட்டிருப்பாளன்னு நினைச்சு அந்த ஃப்ளைட்டோட அட்வான்ஸ் புக்கிங் பேசஞ்சர் லிஸ்ட்ல பூஜா இருக்காளான்னு விசாரிச்சேன். ஆனா அங்கேயே அப்படி யாருமே இல்லை. ஆனா சேதுராமனுக்கு நீங்க புக் பண்ண சீட்டுக்கு பக்கத்து சீட்ல ஸ்வேதா சேதுராமன்கிற பேர்ல புக் ஆயிருந்துச்சு. அந்த நேம்கான டீட்டெயிலை செக் பண்ணி பார்த்தப்பதான் எனக்கு வேற ஒரு டீட்டெயில் கிடைச்சு. அவ பேரு பூஜா இல்ல, ஸ்வேதான். அந்த ஸ்வேதா வேற யாரும் இல்ல, இவனும் கூட சுத்திட்டு இருந்த நம்ம ஆடிட்டரோட பொண்ணு பூஜா தான். இது குறாட்ட அவனை எப்படியா சுட்டு தள்ளிடுடா. உன்னை சுட்டு தள்ளிடுடா. டேய் விட்றா. விட்றா. இவன் என்ன பண்ணலாம்? இவன் என்ன பண்ணலாம்? விட்றா. என்ன பண்ணலாம் சொல்லு. டேய் விட்றா. என்ன பண்ணலாம் சொல்லு. விட்றா. டேய் விட்றா. டேய் விட்றா. முதல்ல தங்கம் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவனை வச்சு செய்யலாம். யோ திருட்டு, எங்களை பார்த்தா என்ன தெரியுதா? ஏன் அப்படி பண்ணீங்க? நீலாம் ஒரு அப்பனாயா? பெத்த பொண்ணே. ஜனா, நான் சொல்றத புரிஞ்சுக்க. ஸ்வேதா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. யோ இதுக்கு மேல எதுனா பேசுன, அவ மட்டும் என் கையில கிடைச்சா லவ் லவ்னு சொல்லி ஏமாத்திட்டீங்களே. அவ உன்னை மாட்டி விடல, உன்னை ஏமாத்தி தங்கத்தை எடுத்தது மட்டும்தான் அவ. உன்னை மாட்டி விட்டது நான் தான். நீங்க மாட்டிட்டு இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம். நான் இப்போ இங்க மாட்டிட்டு இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம். நீ அன்னைக்கு தங்கத்தை எடுக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன். ஆனால் சக்கரவர்த்தியை சுற்றி விடணுங்கிறதுக்காக
நீ அன்னைக்கு பாரில் கொடுத்திய ஒரு விசிட்டிங் கார்டு, அதை நான் தான் அங்கே வச்சேன். ஆனால் எல்லாமே சொதப்பிருச்சு. யோ பாய முடியா, இவனை பாரியா. இவன் அப்பவே சொன்னாயா மச்சான் வேணாண்டா வேணாண்டா விட்டுறலான்டான்னு. நான் தான் அவளை நம்பி ஏமாத்திட்டீங்கல்ல. அவ ஏமாத்தினது உன்னைய மட்டும் இல்லை, என்னையும் தான்.